ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம், வேறு வழியாக செல்லுங்கள். சூசை நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான். மரியா, நீங்கள் உறங்கவில்லையா? ஏன் இயேசுவுக்கு உடம்பு சரியில்லையா? அவர் நலம்தான், நான் ஜெபிக்கிறேன். ஆனால் சூசே, இந்நேரம் நீங்கள் வந்தது எதனால்? நாம் இங்கிருந்து உடனே போக வேண்டும். பெட்டியை தயாரியுங்கள். ஒரு சாக்கில் வைக்க வேண்டியது எல்லாம் வையுங்கள். உதயத்தில் நாம் ஓடி போக வேண்டும். நான் வீட்டு எஜமானியிடம் சொல்லிவிட்டு வருகிறேன். அதான் மரியாதை. எதனால் நாம் ஓட வேண்டும்? சம்மனசு ஓடி போக வேண்டுமென்றா? ஏரோது குழந்தையை கொல்ல தேடுகிறான். அவனுடைய உலக அரச பட்டத்திற்கு இந்த மாசற்ற குழந்தை ஆபத்து என அந்த அசுத்த மிருகம் பயப்படுகிறது. சூசை, என்ன சொல்கின்றீர்கள்? இதற்குள்ளாகவா? அவர் குழந்தை அல்லவா? நேரமில்லை மரியா, முடிந்ததை எடுங்கள். மீதியை நாம் இழந்துதான் போவோம். எத்தனை நாள் வெளியில் தங்குவோமோ? இயேசுவை நன்றாக போர்த்துங்கள். அவருக்கு குளிரும். நான் கழுதையை வாங்கி வருகிறேன். வாடகை எடுக்க முடியாது. மாமரி இயேசுவை நினைத்து அழுகின்றார்கள். எல்லாம் தயாரா? கழுதையை வாங்கிவிட்டேன். துயரப்படாதீர்கள். இதெல்லாம் இயேசுவை கொண்டிருப்பதற்காக தானே. சூசை, எங்களால் உங்களுக்கு எத்தனை வேதனை! துயரம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் உங்கள் தாய் தந்தை வாழ்ந்த வீட்டை எவ்வளவு நேசித்தீர்கள். எல்லாம் இழந்தீர்கள். ஆனால் இயேசுவை கொண்டிருப்பது எல்லாம் இழப்பையும் நிரப்பும். குழந்தை இல்லை என்றால் ஏரோது என்ன செய்வானோ? சாத்தான் எவ்வளவு வேலை செய்வானோ அவ்வளவு அதிகமாக கடவுளை புகலிடமாக கொள்ள வேண்டும். கடவுள் உடனிருந்தால் உன் வாழ்வில் ஏன் இப்படி நடக்கிறது என்று பேசும்போது திருக்குடும்பத்தை நினையுங்கள். எந்த காரியம் நடந்தாலும் முதலில் கடவுளை ஆராதிப்பதை தான் எந்த மன உறுத்துதலும் இல்லாமல் எளிதாக தள்ளி வைக்கின்றீர்கள். காரணம், ஆண்டவரோடு இருப்பது துயரமாக இருக்கிறது. ஆனால் ஏழைகளுக்கு ஆண்டவர்தான் செல்வம்.